ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சந்தோஷமான விஷயம். ரொம்ப நாள் கழித்து மழை வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊரில் பக்கத்தில் ஒரு அண்ணா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. மழை வருமானா அப்படின்னா வராது, இங்கெல்லாம் மழை இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நான் கண்டிப்பாக வருண்ணா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி துளி விழுகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆடெல்லாம் பாவங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப தீவனம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுது. இன்றைக்கி ஒரு மழை வந்துட்டா கூட ஒரு அளவு ஒரு மாதத்தை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு வந்து கொஞ்சம் புல் வந்துடும். மழை வருது சொல்ல சொல்ல தலையிலலாம் விழுகுது. சின்ன சின்ன தூரெலாம் வருகுது. பரவாயில்ல, சின்ன சின்ன தூரெலாம் இருந்தாலும் துளிர் விட்டு அந்த செடியெல்லாம் வளரும். இது எங்கள் அம்மா ஆடு மேய்க்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நான் நினச்சதில்ல. ஆனால் இப்போ நான் ஆடு மேய்க்கும் போது தீவனம் இல்லையேங்கும்போது அந்த மழை வளரணும் எங்கள் அம்மா அப்போ சொல்லுவாங்க. இப்போ எனக்கு அந்த ஃபீலிங், மழை வந்தால் ஆகுமே, ஆடு மாடெல்லாம் கஷ்டப்படுதே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. லைட்டாக மழை தூரல் விழுந்ததுக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி மழை வரும்னு நினைக்கிறேன். பச்சைநாயகி அம்மன் புண்ணியத்தில் கண்டிப்பாக மழை வரணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா, மழை வந்துச்சு இல்லையான்னு. இப்போ லைட்டாக தூரல் வருது. உங்கள் ஊர்லலாம் மழையான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்க, நம்ம மாடெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. பாருங்க, அந்த திக்கு கொண்டு இந்த திக்கு கொண்டு நின்றுருக்குது. இங்கே பாருங்க, புல்லே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, பார்த்தீங்கன்னாவே தெரியும். மழை மட்டும் வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த 2-3 துளி விழுந்ததுக்கு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன இதில் உண்மையாலுமே அவ்வளோ ஒரு ஹாப்பி. இன்றைக்கி ஒரு லைட்டாவது மழை வரணும்னு நான் நினைக்கிறேன். மண் நனைகிற அளவுக்காவது மழை வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, துளிர் விட்டுரும் செடியெல்லாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே வருங்க, மேகமூட்டமாக தான் இருக்குது. ஏதோ மண் வாசனை அடிக்குது எனக்கு. இன்றைக்கி வெயிலும் ஓவராக இருந்துச்சு, அதனால் மழை வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த அண்ணா வராதுன்னு சொன்னார், நான் வருன்னு சொன்னேன். அதே மாதிரி வருதுங்க. வருங்க, தண்ணியில் சொட்டு விழுகுது பார்த்தீங்களா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இடி இடிக்குது. ரொம்ப நாள் என்னமோ பல வருஷம் கழிச்சு இந்த இடி சத்தம் இந்த மாதிரி கருக்களெல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த வருஷம் என்னன்னு தெரியல, அவ்வளோ ஒரு வெயில் தாக்கம். போன வருஷம்லாம் கூட இப்படி இல்லை. இந்த வருஷம் தான் ரொம்ப. இப்போவே செடியெல்லாம் பட்டு போச்சுன்னா 2 மாதம் இருக்குது, மழைக்கு 3 மாதம் இருக்குது. அதனால் மழை வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அமுதா ஹாப்பி என்னாச்சுங்கிற மாதிரி தான். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பிளேஸ். ஏரி மேலே நின்று காட்டுற மாதிரி. நம்ம லட்சுமி வந்து எங்கே கட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது அங்கே கட்டி வச்சுருக்கிறேன். அந்த இடத்துக்கு போகணும், நான் அவ்வளோ தூரம் போகணும். ஏன்னா இங்கெல்லாம் புல்லே இல்லை. மழை வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சே, ஆண்டவன் நம்ம பக்கம் தான் இருக்கிறாங்க. பச்சைநாயகி அம்மன் வேண்டுன்னு மழை வருது பார்த்தீங்களா. எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுங்களா மழை வந்து. அண்ணா வராதுமானார். நான் சொன்னேன் வருங்கண்ணா இன்னைக்கு கண்டிப்பாக அப்படின்னு. பச்சைநாயகி அம்மன் வர வச்சிருச்சு பார்த்தீங்களா. ஹாப்பி. உங்கள் ஊரில் எல்லாம் மழையான்னு மறக்காமல் சொல்லிடுங்க. அந்த தண்ணி, அந்த குட்டையில் நிற்கிற தண்ணியிலலாம் மழை துளி விழுறது அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. எங்கள் ஊர் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல், ஓகேவா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதனால் ஒரு வீடியோ எடுத்தேன். உங்கள் ஊர்லலாம் மழையான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாமா. பாய். எந்த அளவுக்கு மழை வந்திருக்குதுங்கிறது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நாளைக்கு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நேற்று எடுத்த வீடியோவோட கண்டினியூ தான் இது. நேற்று பார்த்தீங்கன்னா மழை வந்து அவ்வளோக்கா வரலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4-5 துளி விழுந்துச்சு, அதோடு அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. சரி, நைட்டு மழை வருமோ அப்படின்னு ஒரு ஆர்வமாக இருந்தோம். நைட்டும் மழை வரல. ஆனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா 5 மணிலேருந்து லைட்டாக தூறல், ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலேயே தூறல் தூறிக்கிட்டே இருந்துச்சு. இந்த நிலமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நனைஞ்சிருச்சு. கொஞ்சம் நனைகிற அளவுக்கு எங்கே வருங்க, ஈரம் வர அளவுக்கு மழை வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு 4 நாள் மழை வந்தால் கூட புல்லெல்லாம் முளைச்சிடும். பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். மழையே வராமல் இருந்ததுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும் கிட்டத்தட்ட தூறல் தூறிக்கிட்டே இருந்துச்சு. ரோடு ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. தரையெல்லாம் இங்கே வருங்க ஒரு அளவுக்கு நனைகிற அளவுக்கு வந்து மழை வந்திருக்கு. உங்கள் ஊர்லலாம் மழையா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இதுவே சந்தோஷமாக தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இது சுடுகாடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. அங்கே தான் வந்து மாடு கட்டி வச்சுருக்கிறேன். அங்கே கட்டி வச்சு கொஞ்சம் புல் இருக்கா, அதனால் அங்கே கட்டி வச்சுருக்கிறேன். காலையில் இப்போ அவங்கள ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு அம்மாவும் வந்து ஒர்க்குக்கு கிளம்பிட்டாங்க. மாட்டை பிடிச்சிட்டு வந்து கட்டியாச்சு. நீ ஆடு மேய்க்கணும். ஆடு வீட்டுக்கு பக்கத்துலேயே மேய்ச்சிக்குவேன் கொஞ்சம் நேரம். வா கருப்பா, வா.
இது வேறு பாடிகார்டு. ஏதோ ஓரளவு இந்த மாதிரி மழை வந்தால் கூட போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.